الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما صدق الله المولان العظيم எல்லாமாய் காட்சி தருகின்ற ஏகனான அல்லாஹுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முذنبீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இவ்விடத்தின் ஸ்தாபகர் வஜத்தி அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலியி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக மேலான ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக தௌஹீதின் தளத்திலே கூடியிருக்கின்ற ஞானவழி சகோதரர்களே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை தக்வா செய்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். நாங்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இன்று உலமாக்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்ற சிலர் ஞான தீட்சை பைஅத் செய்வதை ஒரு ஷேഖிடத்திலே தங்களது கரங்களை கொடுத்து நாங்கள் இஸ்லாத்திற்கு முரணான வழியிலே செயல்பட மாட்டோம், தொழுகையை பேணி பாதுகாப்போம், ஐம்பெரும் கடமைகளை பேணி பாதுகாப்போம், சுன்னத்தான வணக்கங்களை பேணி பாதுகாப்போம் என்று ஒரு ஷேഖிடத்திலே தனது கையை கொடுத்து முரீதீன்கள் பைஅத் செய்வதை இன்று சில உலமாக்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்திலே இல்லாத விடயம் என்று கூறி வருகின்றார்கள். இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட விடயம் என்று கூறி வருகின்றார்கள். இன்றைய ஜும்ஆ குத்துபாவிலே அவர்களுக்கு மறுத்துரைப்பதையும் மற்றும் எங்களுடைய சகோதரர்களில் சிலர் தங்களுடைய ஷேகுமார்களிடத்திலே நடந்து கொள்ளுகின்ற விதம் பற்றியும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சற்று நோக்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞானவழி தோழர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பைஅத் செய்வது பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கின்றான். மாறாக இதற்கு மாற்றமான கருத்துக்களை கூறக்கூடியவர்கள் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பது போன்று இந்த வசனங்களை மறைத்து மக்களுக்கு போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். காரணம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் நபிகளாரிடத்திலே தங்களது கரங்களை கொடுத்து அவர்களுடைய முபாரக்கான கரத்தை தங்களுடைய கரங்களுக்கு மேலால் சுமந்து உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள், பைஅத் செய்திருக்கின்றார்கள். மிக தெளிவான ஆதாரங்கள் சஹீஹான கிரந்தங்களிலே காணப்படுகின்ற போதிலும் உலமாக்கள் இதை மறுத்துரைப்பதுதான் வேடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தெளிவை அடைந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திற்கு முரணான எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் ஈடுபடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத்து வல் ஜமாஅத் மக்கள் எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போதும் அதற்கு குர்ஆனும் ஹதீஸும் மூல ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை சுன்னத்து வல் ஜமாஅத் மக்களும் இதை மறுக்கக்கூடிய உலமாக்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ்.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் பல உடன்படிக்கைகளை செய்தார்கள். இஸ்லாத்திற்கு முரணான விடயங்களில் ஈடுபட மாட்டோம் என்று ஒரு பைஅத்தை செய்கின்றார்கள். அதை இறைவன் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இன்னல்லதீன யுபாயிஊனக, உங்களிடத்திலே உடன்படிக்கை செய்தவர்கள், இன்னமா யுபாயிஊன அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தான் உடன்படிக்கை செய்தார்கள். மாறாக நபியுல்லாஹ்விடத்திலேதான் உடன்படிக்கை செய்தார்கள் என்று நாங்கள் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், குர்ஆன் வசனங்கள் சகோதரர்களே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்கள், முபாரக்கான கரங்கள் சஹாபாக்களுடைய கைக்கு மேலே இருந்தது. அதை இறைவன் கூறுகின்றான், அங்கே இருந்தது உங்களுடைய கை அல்ல, யதுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கை என்று கூறுகின்றான். ஃபமன் நகத ஃபஇன்னமா யன்குது அலா நஃப்ஸி, எவரொருவர் இந்த உடன்படிக்கையை முறித்துக் கொள்கின்றாரோ, இந்த உடன்படிக்கைக்கு மாறு செய்கின்றாரோ, அது நிச்சயமாக அவருக்கு கேடானது. ஃபமன் அவ்ஃபா, நிச்சயமாக ஒருவர் இந்த உடன்படிக்கையை பேணி பாதுகாத்து நிறைவேற்றி வந்தால், பிமா ஆஹத அலைஹுல்லாஹ ஃபஸயுத்தீஹி அஜ்ரன் அஸீமா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலி அவருக்கு இருக்கின்றது என்று வாக்களித்திருக்கின்றார். நாங்கள் சிந்தனையுடன் எடுத்து நோக்க வேண்டும். நபிகளாரிடத்திலே பைஅத் செய்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே பைஅத் செய்ததாக கூறுகின்றான் இறைவன். அவர்களுடைய கரங்களுக்கு மேலால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரம் இருக்கின்ற போது அது நபிகளாருடைய கரம் அல்ல, என்னுடைய கரம் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகின்றான். என்றால் இந்த பைஅத்துடைய, இந்த உடன்படிக்கையுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு முஸ்லிமும் இந்த குர்ஆன் வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்திலே இடம்பெறுகின்றது. மற்றும் மற்றொரு இடத்திலே இறைவன் கூறி காட்டுகின்றான், வஅவ்ஃபூ பிஅஹ்தில்லாஹ் இதா ஆஹத்தும், இறைவனிடத்திலே ஒப்பந்தம் செய்தவர்கள் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற திருமறை வசனங்கள் இங்கே கூறி காட்டப்படுகின்றது. வஅவ்ஃபூ பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, வெறுமனே தாங்கள் உடன்படிக்கை செய்துவிட்டு அதை மாற்றமாக நடந்துவிட்டால் இறைவன் அதற்கு கேள்வி கணக்கு கேட்க மாட்டான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பைஅத்திற்கும் கேள்வி கணக்கு இருக்கின்றது. கான மஸ்ஊலா, நிச்சயமாக அவைகளும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று இறைவன் கூறி காட்டுகின்றான். இது போன்ற மேலும் பல ஆயத்துக்களும் குர்ஆனிலே மிக தெளிவாக காணப்படுகின்ற போதிலும் விரிவை அன்றி நாங்கள் அதை விட்டு விடுகின்றோம். சஹாபாக்கள் நபிகளாரிடத்திலே பைஅத் செய்தார்களா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. குர்ஆன் வசனங்கள் கூறுகின்ற போதும் இந்த வசனங்களை சஹாபாக்கள் பேணி பாதுகாத்தார்களா என்ற ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியிலே கிளப்பக்கூடியவர்கள் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக சஹாபாக்கள் பைஅத் செய்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருக்கரத்தை தங்களுடைய கரங்களுக்கு மேலால் ஏந்திக் கொண்டார்கள். عن سيدنا عبادة بن الصامت رضي الله تعالى عنه أنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال وحوله عصابة من أصحابه. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், அவர்களை சுற்றி சஹாபாக்கள் இருக்கின்ற நேரத்திலே அவர்கள் கூறினார்கள், பாயிஊனி பாயிஊனி, என்னிடத்திலே நீங்கள் பைஅத் செய்து கொள்ளுங்கள், அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, இறைவனுக்கு இணை வைக்க மாட்டோம் என்று என்னிடத்திலே பைஅத் செய்யுங்கள், திருட மாட்டோம் என்று பைஅத் செய்யுங்கள், வலா தஸினு, விபச்சாரம் செய்ய மாட்டோம் என்று என்னிடத்திலே பைஅத் செய்யுங்கள், வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய மாட்டீர்கள் என்றும் உடன்படிக்கை செய்யுங்கள் என்று இன்னும் பல விடயங்களையும், வலா தஅசு ஃபீ மஅரூஃப், இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயங்களுக்கு மாற்றமாக நாங்கள் செயல்பட மாட்டோம் என்றும்
இன்னும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடப்போம் என்றும் இன்ஷா அஃபா வ அன்ஹு வ இன்ஷா ஆகிபுஹு அல்லாஹ் தஆலா இந்த உடன்படிக்கையை முறித்து நடக்கின்றவர்களுக்கு அவன் நினைத்தால் தண்டனை செய்கின்றான், அவன் மிக கருணையாளன், அவன் நினைத்தால் மன்னித்தும் விடுகின்றான் என்ற திருமறை வசனத்தோடு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயிஊனி என்னிடத்திலே பைஅத் செய்யுங்கள் என்ற ஹதீஸை உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாஇ போன்ற கிரந்தங்களிலே காண கிடைக்கின்றது. சகோதரர்களே, இவைகள் சஹீஹான கிரந்தங்கள். இவைகளிலே மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீதுகளை மறுக்கக்கூடிய சமூகம் என்று எங்களிலே தோன்றியிருக்கின்றது. நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீதை உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். பாயஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஸம்இ வத்தாஆ, நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைஅத் செய்தோம், இறை பாதையிலே வழிபட்டு நடப்பதையும் அவர்களுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையும் நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்து கொண்டோம். ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ர், கஷ்டத்திலும் கஷ்டமான நேரத்திலும் இலகுவான நேரத்திலும் சந்தோஷமான நேரங்களிலும் எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் உங்களுக்கு மாறுபட்டு நடக்க மாட்டோம் என்று பைஅத் செய்து கொண்டோம். இன்னும் وَأَن نَّقُولَ الْحَقَّ حَيْثُمَا كُنَّا, நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் உண்மையை தவிர பொய் பேச மாட்டோம் என்றும் لَا نَخَافُ بِاللَّهِ لَوْمَةَ لَائِمٍ, எந்த ஒரு விடயத்திலும் இறைவனுடைய விடயத்தில் நாங்கள் எடுத்து செயல்படுகின்ற போது பழிப்பாளர்களின் கேவலமான பேச்சுக்களை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், இறைவனுடைய கட்டளைகளை எடுத்து நடப்போம் என்று வாக்களித்தார்கள் சஹாபாக்கள். இந்த ஹதீதுகள் புகாரி, முஸ்லிம், நசாஇ, இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே காண கிடைக்கின்றது. சகோதரர்களே, இது ஆண்கள் செய்த பைஅத். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண்களும் பைஅத் செய்திருக்கின்றார்கள். பெண்களும் பைஅத் செய்ததை இங்கே கூறி காட்டுகின்றார்கள். அனி ஸய்யிதா உமைமா பின்த் ரகீகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னஹா قالت அதைத்து النبي صلى الله عليه وسلم في نسوة بايعنه, நான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன். அங்கே சில பெண்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ் நுபாயிஉக அலா அல்லா நுஷ்ரிக பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் உங்களிடத்திலே நாங்கள் பைஅத் செய்கின்றோம், இறைவனுக்கு இணை வைக்க மாட்டோம் என்று நாங்கள் பைஅத் செய்கின்றோம், திருட மாட்டோம் என்று பைஅத் செய்கின்றோம், விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்று பைஅத் செய்கின்றோம், இஸ்லாத்தின் அனைத்து விடயங்களையும் நாங்கள் எடுத்து நடப்போம் என்று பைஅத் செய்கின்றோம் என்று கூறிய போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபீ மஸ்ததஅன வ அத்தக்துன, உங்களால் முடிந்தவரை செய்வோம், எங்களால் முடிந்தவரை வழிபடுவோம் என்று நீங்கள் கூறுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது பெண்கள், அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ வ ரசூலஹு அர்ஹமு மின்னா, அல்லாஹ வ ரசூலஹு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களும் அல்லாஹ்வும் எங்களிலே மிகவும் இரக்கம் கொண்டவர்கள். ஏன் அவ்வாறு நீங்கள் சொல்லுகின்றீர்கள்? எங்களால் முடிந்தவரை என்ற வார்த்தையை நீங்கள் ஏன் சொல்லித் தருகின்றீர்கள்? அதன் அடிப்படை என்ன? சிறு தவறுகளும் மனிதன் என்ற அடிப்படையிலே எங்களிலே வெளியாக கூடும் அல்லவா? அதனால் தான் அவர்கள் எங்களால் முடிந்தவரை நாங்கள் உங்களுக்கு வழிபட்டு நடக்கின்றோம் என்று கூறுங்கள் என்ற ஒரு சிறு வார்த்தையை சேர்த்து சொல்லுகின்றார்கள். அதனால் தான் அந்த பெண்மணி கூறினார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு மிக ரஹமத்து செய்யக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே
عن سيدنا عبد الله بن عمرو رضي الله عنه قال جاء أميمة بنت رقيقة إلى رسول الله صلى الله عليه وسلم மேற்சொன்ன அந்த பெண்மணி இஸ்லாத்தை பின்பற்றுவதற்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து உபாயுக அலா அல்லா துஷ்ரிகி பில்லாஹி ஷைஆ வந்தபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்னிடத்திலே பயாத்து செய்யுங்கள், இறைவனுக்கு இணை வைப்பதை விட்டும் இணை வைக்க மாட்டேன் என்று பயாத்து செய்யுங்கள் என்று கூறினார்கள். திருட மாட்டேன் என்று பயாத்து செய்யுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு இஸ்லாத்தின் அடிப்படைகளை கொண்டு அந்த பெண்ணிடம் பயாத்து செய்து கொண்டார்கள். இன்னும் وعن سيدة سلمى بنت قيس رضي الله عنها சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமிமார்களில் ஒருவர். அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயாத் செய்தார்கள். ஜிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபாயஅதுஹு ஃபீ நிஸ்வத்தின் மினல் அன்சார். அன்சாரி பெண்களில் சில பெண்களும் பயாத்து செய்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் இவர்களும் பயாத்து செய்து கொண்டதாக கூறுகின்றார்கள். எங்களுக்கு என்ன ஷர்த்து விதித்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அல்லா நுஷ்ரிக பில்லாஹி ஷைஅன், எந்த ஒரு பொருளையும் இறைவனுக்கு இணையாக்க கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு ஒரு ஷர்த்து நிபந்தனையிட்டார்கள். திருடக்கூடாது என்று சொன்னார்கள், ஜினா செய்யக்கூடாது, விபச்சாரத்தை ஈடுபடக்கூடாது என்று கூறினார்கள். வலா நக்துல அவுலாதனா, எங்களுடைய குழந்தைகளை கொன்றுவிடக்கூடாது என்று எங்களிடத்திலே வாக்கெடுத்தார்கள், வாக்கு பெற்றுக் கொண்டார்கள் என்று பல விடயங்களை கூறிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகின்றார்கள். வலா தக்ஷுன அஸ்வாஜகுன்ன என்ற ஒரு வார்த்தையை கூறினார்கள். அந்த பெண்கள் பயாத்து செய்து கொண்டவர்கள் அதனுடைய அர்த்தம் விளங்காமல் அவர்களுடைய கூட்டத்திடத்திலே சென்றார்கள். சென்றபோது அந்த பெண்களிடத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயாத்து செய்து கொண்டோம். அப்போது அந்த பெண்கள் கேட்கின்றார்கள், மா கிஷ்யு அஸ்வாஜுனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே வலா தக்ஷுன அஸ்வாஜகுன்ன என்று, அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்கின்றார்கள். உடனே இவர்கள் மாமி அல்லவா சல்மா பின்த் கைஸ் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கின்றார்கள். சென்று கேட்கின்றார்கள், இதனுடைய அர்த்தம் என்ன? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஅஹுத மாலஹு ஃபதஹாபி பிஹி கைரா, கணவனுடைய பணத்தை எடுத்துக்கொள்வது, ஆனால் கணவனை விட்டுவிட்டு வேறு மனிதர்களை அன்பு கொள்வது, கணவனுடைய பணத்தை எடுத்துக்கொள்வது, கணவனை விட்டுவிட்டு வேறவர்களின் மற்றவர்களின் பால் அன்பு செலுத்துவது, அன்பு கொள்வது, இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று கூறினார்கள். கணவன் மீது மனைவி அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையையும் செய்து கொண்டார்கள். எனவே பெண்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயாத்து செய்ததற்கும் ஆண்கள் பயாத்து செய்ததற்கும் மிக தெளிவான ஹதீதுகள் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. عن سيدنا محمد بن علي بن الحسين رضي الله عنهم أن النبي صلى الله عليه وسلم بايع الحسن والحسين وعبد الله بن عباس وعبد الله بن جعفر رضي الله عنهم وهم صغار لم يبلغوا. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் எவ்வாறு பைஅத் செய்து கொண்டார்களோ அது போன்று சிறுவர்களான வயதெல்லையை தாண்டாத பாலிக் ஆகாத குறிப்பிட்ட சில சிறுவர்களிடம் பைஅத் செய்து கொண்டார்கள் என்றும் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. மஜ்மஉ ஸவாயித் என்ற கிரந்தத்திலே இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். என்ன விளக்கம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன், ஹுசைன், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ், அப்துல்லாஹ் பின் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அன்னவர்களுக்கு அனைவருக்கும் பைஅத் செய்து கொண்டார்கள். அனைவர்களிடத்திலும் பைஅத் செய்து கொண்டார்கள்.
அவர்கள் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே, அவர்கள் வாலிப வயதை அடையாமல் இருக்கின்ற நேரத்திலே பைஅத் செய்து கொண்டார்கள். மற்றும் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கப்படுகின்றது, وعن سيدنا عبد الله بن الزبير وعبد الله بن جعفر رضي الله عنهما أنهما بايعا رسول الله صلى الله عليه وسلم وهما ابنا 7 سنين. இவர்கள் வயது எல்லை 7 இருந்தது என்று கூறப்படுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்கின்ற போது அவர்களுடைய வயது 7 இருந்தது என்று கூறி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் தபரானியிலே இடம்பெறுகின்றது. இன்னும் சஹாபாக்கள் தனித்தனியே பைஅத் செய்தது போன்று, பெண்கள் தனித்தனியே பைஅத் செய்தது போன்று, சிறுவர்கள் பைஅத் செய்தது போன்று கூட்டமாகவும் பைஅத் செய்திருக்கின்றார்கள். عن سيدنا شداد بن عوس رضي الله تعالى عنه وعبادة بن الصامت رضي الله تعالى عنه قال كنا عند النبي صلى الله عليه وسلم. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தோம். அப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள், ஹல் ஃபீக்கும் கரீப் யானி அஹ்லல் கிதாப், உங்களிலே வேதக்காரர்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். ஃபகுல்னா லா, இல்லை நாயகமே என்று நாங்கள் கூறினோம். ஃபஅமர பிகல்கில் பாப், கதவை மூடும்படி எங்களை சொன்னார்கள். கதவை மூடினோம். வகால இர்ஃபஉ ஐதியக்கும், உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். வகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். நாங்கள் கையை உயர்த்திய வண்ணம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னோம். எவ்வளவு நேரம்? ஃபரஃபஅனா ஐதியனா சாஅத்தன், 1 மணி நேரம் நாங்கள் எங்களுடைய கைகளை உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னோம். ثم وضع رسول الله صلى الله عليه وسلم يده, பின்னர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கையை வைத்தார்கள். பிறகு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம பஅஸ்தனி பிஹாதிஹில் கலிமாத், இறைவா இந்த கலிமாத்துக்களை அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டும் தான் நீ என்னை அனுப்பி இருக்கின்றாய். வ அமர்தனி பிஹாதா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல்லை மக்களுக்கு ஏவும்படி என்னை சொல்லி இருக்கின்றாய். வ அத்தனி அலைஹல் ஜன்னத, இதன் மீதுதான் சொர்க்கத்தையும் நீ வாக்களித்திருக்கின்றாய். வ இன்னக லா துஃலிபுல் மிஆத், நிச்சயமாக நீ வாக்குக்கு மாறு செய்பவன் அல்லன் என்று கூறினார்கள். இப்போது சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அபிஷிரு ஃப இன்னல்லாஹ கத் கஃபர லகும், நீங்கள் உங்களுடைய பாவங்களை இறைவன் மன்னித்து விட்டான், சுபசோபனம் பெறுங்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மது, தபரானி போன்ற கிரந்தங்களிலே காண கிடைக்கின்றது. சகோதரர்களே, மிக தெளிவான ஹதீதுகள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து அவர்களுடைய கைகளை உயர்த்திய வண்ணம் 1 மணி நேரம் அளவில் அந்த கலிமாவை மொழிந்திருக்கின்றார்கள். அதன் பின்னால் என்ன சொல்லுகின்றார்கள்? இறைவா இந்த கலிமாவை கொண்டுதான் நீ என்னை அனுப்பி இருக்கின்றாய், இதை மக்களுக்கு ஏவும்படி சொல்லி இருக்கின்றாய், இந்த கலிமாவின் பேரிலே தான் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றாய். என்ன விளங்குகின்றது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் மூல மந்திரமாக, இஸ்லாத்தின் மூல மந்திரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகையின் 2வது கடமையாகத்தான் தொழுகை, இஸ்லாத்தின் 2வது கடமையாகத்தான் தொழுகை. அடுத்த கடமையாக நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற வணக்கங்கள் இருக்கின்றது. அடிப்படை வணக்கம், ஆரம்ப வணக்கமாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை சொல்லித் தருபவர்கள்தான், இதை சொல்லித் தருபவர்கள்தான் ஷைகுமார்கள். இவர்களிடத்திலேதான் நாங்கள் பைஅத் செய்கின்றோம். இதை இன்று மறுக்கக்கூடியவர்கள் தோன்றி இருக்கின்றார்கள்.
ஷைகுமார்கள் இல்லை, பைஅத் என்பது கிடையாது என்று கூறக்கூடியவர்கள் மேற்சொன்ன விடயங்களை ஆராய்ந்து பார்த்து மக்களுக்கு உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் சஹாபாக்களிடம் அபூபக்கர் சித்திக் நாயகத்திடத்திலே மக்கள் பைஅத் செய்து கொண்டார்கள். அதன் பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே பைஅத் செய்து கொண்டார்கள். இவ்வாறு ஒவ்வொரு கலீஃபாக்களிடத்திலும் சஹாபாக்கள் பைஅத் செய்து கொண்டார்கள். மிக தெளிவான ஹதீதுகள் ஆதாரபூர்வமான கிரந்தங்களிலே காண கிடைக்கின்றது. நேரம் நீள்வதை அஞ்சி நான் விட்டுவிடுகின்றேன். மிக முக்கியமான விடயங்களை பின்னால் கூற வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் இப்போது நாங்கள் பைஅத் என்பது இஸ்லாத்திற்கு முரணான ஒன்றல்ல, இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம் என்பது குர்ஆனிலும் ஹதீதுகள் சஹீஹான கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பதை புரிந்து கொண்டோம். நாங்கள் அடுத்து சிந்தனை செய்து கொள்வது, ஷைகுமார்களை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்வது? ஷைகுமார்களை பற்றி இறைவன் கூறியிருக்கின்றானா? இறைவன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. ஆம், நிச்சயமாக கூறியிருக்கின்றார்கள். இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு விடயம் அல்ல சகோதரர்களே. நாங்கள் சற்று சிந்தனையுடன் இவைகளை நோக்கி ஷைகுமார்களிடத்திலே எங்களுடைய கரங்களை கொடுத்து பைஅத் செய்து கொள்ள வேண்டும், பைஅத் பெற்றுக் கொள்ள வேண்டும். இறைவன் குர்ஆனிலே கூறுகின்றான், வலி குல்லி கௌமின் ஹாத், வலி குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடியவர் இருந்து கொண்டிருக்கின்றார். சூரத்துர் ராதிலே இடம்பெறக்கூடிய வசனம் இது எதை காட்டுகின்றது? ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு மனிதர் தோன்றுவார். அது நபிகளாருடைய காலத்திலே நபிகள் தோன்றினார்கள். 1,24,000 நபிமார்கள் தோன்றினார்கள். அவர்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது. குர்ஆன் அழிந்து விட்டதா? குர்ஆன் அழியவில்லை. அது இன்றும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடியவர் இருந்து கொண்டேதான் இருப்பார் என்றுதான் கூறிக்கொண்டிருக்கின்றது. இதன் அர்த்தத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நபிகளாருடைய காலத்தோடு நேர்வழி காட்டுபவர்கள் நின்றுவிடவில்லை. குர்ஆன் எந்த காலம் வரை, ஆகிராவுடைய காலம் வரை இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் நேர்வழிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்களை தேடிச் சென்று எங்களுடைய கரங்களை அவர்களுடைய பொன்னான கரங்களின் மீது வைத்து நாங்கள் பைஅத் செய்து கொள்ள வேண்டும். இதை குர்ஆன் எடுத்தோதுகின்றது. இறைவன் சொல்லி காட்டுகின்றான், வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅத ரசூலா, நாங்கள் எந்த ஒரு கூட்டத்தையும் வேதனை செய்ய மாட்டோம். ஹத்தா நபஅத ரசூலா, அந்த கூட்டத்திற்கு ஒரு ரசூலை அனுப்பும் வரை. ரசூல்மார்களுள் 313 ரசூல்மார்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னதை உறுதிப்படுத்தக்கூடியதாக நபிமார்கள் வந்தார்கள். இவர்களுடைய காலத்திற்கு பின்னால் இற்றை வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, எங்களை நேர்வழிப்படுத்துவதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இறைவன் கூறியது போல ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடியவர், ஒரு ஷைக், இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட ஒரு ஷைக் இருந்து கொண்டிருப்பார். அவரை தேடிச் சென்று எங்களுடைய கரங்களை நாங்கள் அவர்களிடத்திலே கொடுத்து இஸ்லாத்திற்கு முரணான விடயங்களிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்வதானது இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம். நாங்கள் மாற்றமாக இது விரும்பியவர்கள் செய்யலாம், விரும்பாதவர்கள் விட்டுவிடலாம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்தது போன்று இன்று வரை இருக்கக்கூடிய நாதாக்களுடைய ஷைகுமார்களுடைய கைகளை பிடித்து பைஅத் செய்யக்கூடிய மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது இஸ்லாத்திற்கு முரணான விடயம் அல்ல, குர்ஆன் ஹதீஸ் எடுத்தோதுகின்ற விடயம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடியவர்கள் நாங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கின்றது என்றால் அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் பைஅத் செய்து கொண்டார்களே, அந்த பைஅத்தை நாங்கள் யாரிடத்திலே செய்வது? ஒரு கேள்வி எழுகின்றது அல்லவா? இந்த கேள்விக்கான பதிலை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஷைகுமார்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய கரத்தை பற்ற வேண்டும். அவர்களுடைய முபாரக்கான திருக்கரங்களை எங்களுடைய கரங்களுக்கு மேலால் ஏந்த வேண்டும். இது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயம். அது மாத்திரமல்ல, வலா தத்தபிஅ சபீலல் முஃப்ஸிதீன், குழப்பக்காரர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இறைவன் கூறியிருக்கின்றான். ஆக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹு தஆலா ஒரு ஷேகை தேடிக்கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சம்பவங்கள் எங்களுக்கு மிக தெளிவான படிப்பினைகளை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றது. குறைவான இந்த நேரத்திற்குள் விரிவான அந்த சம்பவங்களை உங்களுக்கு நான் எடுத்துக் கூற நேரங்கள் போதாமல் இருக்கின்றது. சகோதரர்களை சுட்டிக்காட்டினால் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களுடைய தௌஹீதுவாதிகள் என்ற அடிப்படையிலே சிறிய விடயங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டி செல்கின்றேன். எங்களுடைய ஷேகுனா அவர்கள் மிக தெளிவாக இந்த விடயங்களை உங்களுக்கு பேசி இருக்கின்றார்கள். ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை தேடிச் சென்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். சூரத்துல் கஹ்ஃபிலே மிக தெளிவாக எடுத்துக் கூறப்படக்கூடிய ஒரு சம்பவம். இது எதை காட்டுகின்றது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே ஒரு தடவை அவர்கள் பிரசங்கம் செய்கின்ற போது ஒருவர் கேட்கின்றார், ரசூலுல்லாஹ் அவர்களே, உங்களை விட அறிவில் சிறந்த எவராவது ஒருவர் தற்போது இருக்கின்றாரா என்று கேட்டபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். இப்போது இறைவன் அவர்களுக்கு அறிவிக்கின்றான், இல்லை மூசாவே, உங்களை விட அறிவில் கூடிய ஒருவர் இருக்கின்றார். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, அவருக்கு நாங்கள் இல்முல் லதுன்னியை வழங்கி இருக்கின்றோம். மிக விசேடமான அறிவு அது. அவரை நீங்கள் தேடிச் செல்லுங்கள், அவரை தேடிச் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த திருமறை வசனம் இதை ஆதாரமாக வைத்து சூஃபியாக்கள் எங்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள், ஒரு ஷேகை தேடிச் சென்று பெற்றுக் கொள்வது எங்களுக்கு கடமையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. வீணான விடயமல்ல, விளையாட்டான விடயமல்ல. எங்களுடைய காலத்தை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. ஒரு ஷேகை தேடிச் சென்று அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சூஃபியாக்கள் எங்களுக்கு எடுத்து கூறி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஷேக் எந்த ஒரு விடயத்தை சொல்லுகின்ற போதும் செய்கின்ற போதும் அதில் நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் சென்று, மிகப்பெரிய சம்பவம் சகோதரர்களே, உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தேவையானவர்கள் அதனுடைய சிடிக்கள் எங்களிடத்திலே இருக்கின்றது, ஷம்ஸிலே இருக்கின்றது. அதை எடுத்து நீங்கள் பெற்று அந்த சம்பவங்களை படிப்பினையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் எது என்று கேட்கக்கூடிய இந்த காலத்திலே நாங்கள் எதையுமே தெளிவாக ஆதாரத்துடன் புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபிலே இறைவன் மிக தெளிவாக கூறி காட்டியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நான் உங்களை பின்தொடர்ந்து வர வேண்டும். இறைவன் உங்களுக்கு கற்றுத்தந்த அறிவின் மூலம் என்னை நீங்கள் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவின் மூலம் நான் செய்கின்ற வேலைகளை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது, உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது என்று கூறினார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் பொறுமையாக இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருந்து உங்களுடைய விடயங்களை புரிந்து கொள்கின்றேன் என்று செல்லுகின்றார்கள். 3 சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஒரு சிறுவனுடைய கழுத்தை அவர்கள் கொய்து விடுகின்றார்கள். ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொலை செய்து விடுகின்றார்கள். ஒரு கப்பலிலே பயணம் செய்கின்ற போது அந்த கப்பலிலே பலகையை கலட்டி விடுகின்றார்கள் ஹிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். மிக பெரிய சம்பவத்தை சிறிய நேரத்துக்குள் குறித்து காட்டுகின்றேன், நீங்கள் ஞாபகம் பெறுவதற்காக. இப்போது கேட்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன வேலையை செய்தீர்கள்?
கப்பலிலே இருந்த பலகையை கலட்டி விட்டால் நாங்கள் மூழ்கி இறந்து விடுவோம் அல்லவா என்று கூறுகின்றார்கள். இது மாத்திரமல்ல, ஒரு இடத்திலே இவர்கள் ஒரு ஊரிலே மிக பசியுடன் செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஊர் மக்களிடத்திலே உணவு கேட்கின்றார்கள். அந்த ஊர் மக்கள் மறுத்துவிட்டார்கள். அந்த பாதையால் வருகின்ற போது ஒரு சுவர் ஒன்று சாய்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தது. அதை ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நேராக்கி வைக்கின்றார்கள், விழுந்து விடாத வண்ணம். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் இந்த வேலைக்கு பதிலாக அந்த மக்களிடத்திலே கூலி பெறலாம் அல்லவா? எங்களுக்கு உணவு தராத மக்களுக்கு நாங்கள் ஏன் இதை வெறுமனே செய்ய வேண்டும், கூலி பெற்று செய்யலாமே என்று கேட்கின்றார்கள். இப்போது ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் என்னுடன் வருவதற்கு தகுதி இழந்து விட்டீர்கள். ஏன்? நான் செய்த விடயங்கள் மீது நீங்கள் பொறுமை அடையவில்லை. 3 சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே ஃபிராகு பைனி வ பைனி, உங்களுக்கும் எனக்கும் இதுதான் பிரிகின்ற நேரம் என்று பிரிந்து செல்லுகின்றார்கள். ஒவ்வொரு விடயங்களுக்கும் விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். என்ன நடந்தது? அந்த சிறுவன், நான் கொலை செய்த சிறுவன், அவனுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிமாக இருக்கின்றார்கள். அவன் பின்னால் பெரியவனாகி அவர்களுடைய ஈமானை பாழ்படுத்தி விடுவான். அதனால் நான் அவனை கொலை செய்தேன். ஒரு கப்பலிலே பலகையை கலட்டினேன் அல்லவா? என்ன காரணம்? கடலிலே கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் அந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கப்பல் புதியதாக நல்லதாக இருந்தால் அவர்கள் அதை கொள்ளையடித்துக் கொள்வார்கள். அதனால் அது பழுதடைந்தது என்பதை காட்டுவதற்காக நான் அவ்வாறு செய்தேன். அந்த சுவரை ஏன் நான் நிமித்தி வைத்தேன், நேராக வைத்தேன் என்றால் அதிலே ஒரு பொக்கிஷம் இருக்கின்றது. அந்த பொக்கிஷம் யதீம்களுக்கு சொந்தமானது. அது இப்போது வெளிப்படக்கூடாது. அவர்கள் வாலிப வயதை அடைந்து வரும் வரை அது பொக்கிஷமாகவே இருக்க வேண்டும், மறைத்து வைக்கப்பட வேண்டும். அவர்களை நினைவில் வைத்துத்தான் அந்த வேலையையும் நான் செய்தேன் என்று கூறினார்கள். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் திருப்தி அடைந்து கொண்டார்கள், சரி கண்டார்கள். இப்படித்தான் சகோதரர்களே, இல்முல் லதுன்னி வழங்கப்படுகின்ற ஷேகுமார்கள், நாங்கள் அவர்களுடைய கரத்தை பற்றினாலும் அவர்கள் செய்கின்ற செயல்கள், சொல்லுகின்ற சொற்கள் எங்களுக்கு அந்த நேரத்திலே புலப்படாது, சரியாக தெரியாது. ஆனால் நாங்கள் பொறுமையாக இருந்து அதன் பின்னணியை சற்று காலங்களின் பின்னால் நாங்கள் உணர்ந்து கொள்வோம். ஏன்? ஷேகுமார்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயமும் தூர நோக்குடையது, எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் அறிவு குறைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அறிவு மிக சொற்பமானது. இன்னும் 1 வருடத்தின் பின்னால் என்ன நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட ஷேகுமார்களுக்கு மிக தெளிவான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையிலே ஷேகுமார்களை பின்பற்றுகின்ற நாங்கள், சூஃபிசுவத்தை பின்பற்றுகின்ற நாங்கள், தௌஹீதிலே ஆணி வேறாக கருதுகின்ற நாங்கள், ஷேகுமார்கள் செய்கின்ற எந்த ஒரு வேலையையும் தவறானதாக கருதிவிடக் கூடாது. நான் மிக ஷேகுமார்களுடன் நடந்துகின்ற அதபு, அவர்களுடன் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவாரிபுல் மஆரிஃப் என்ற கிரந்தத்திலே சுஹரவர்தி அவர்கள் மிக தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய பல விடயங்களை உங்களுக்காக தொகுத்து வந்தேன். ஆனால் நேரம் நீண்டு விட்டது, கூற முடியாமல் இருக்கின்றது, மிக வேதனை அடைகின்றேன். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு செயலை இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட ஷேகுமார்கள் செய்கின்ற போதும் நாங்கள் அதை பொறுத்திருந்து பொருந்திக் கொண்டு அமைதி காத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை நோக்கி கேள்விகளை கேட்க கூடாது. ஏன்? அந்த கேள்விகளுக்கான பதில் எங்களுக்கு சொன்னால் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது, எங்களுடைய அறிவு ஜீரணிக்காது. ஏன்? நாங்கள் தற்போது நடக்கின்ற விடயங்களைத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் 1 வருடத்தின் பின்னால், இன்னும் 5 வருடத்தின் பின்னால் என்ன நடக்கப் போகின்றது என்பது எங்களுடைய அறிவுக்கு விளங்கவில்லை.
அதனால் இல்முல் லதுன்னி வழங்கப்பட்ட ஷேகுமார்கள் அவர்கள் கூறுகின்ற கருத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு செவிமடுக்க வேண்டும், அதற்கு அடிபணிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் அதற்கு மாற்றமான கருத்துக்களை, அதற்கு முரணான செயல்களை நாங்கள் செய்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதோடு, சகோதரர்களே, நாங்கள் இன்று இருக்கக்கூடிய காலம் மிகவும் மோசமான ஒரு காலத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதற்கு எடுத்தாலும் ஆதாரம் தாருங்கள், எந்த சஹீஹான கிரந்தத்திலே வருகின்றது என்று கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் அறிகின்ற போது அதற்கான தெளிவான ஆதாரங்களையும் நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வீணாக பாதைகளை மாற்றி தவறான பாதையிலே சென்றுவிடக் கூடாது. சந்தேகங்கள் எழுகின்ற போது அதை அறிந்த மக்கள் என்று நீங்கள் கருதக்கூடிய உலமாக்களை அணுகி அதற்கான விளக்கங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியவர்கள், அதற்கான சந்தர்ப்பத்தையும் அதற்கான மேடைகளையும் அதற்கான நேரங்களையும் எதிர்பார்த்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று எத்தனையோ சகோதரர்கள் உலமாக்கள் என்ற பெயரிலே எத்தனையோ பேர்கள் வழிகெடுக்கக்கூடிய அந்த விடயங்களை செவிமடுத்து ஆராய்ச்சி இல்லாததன் காரணமாக வெறுமனே சுப்ஹானல்லாஹ்வும் அல்ஹம்துலில்லாஹ்வும் சொல்லிக் கொண்டு போவதன் காரணத்தினால், விளக்கங்கள் போதாதன் காரணத்தினால் வழிதவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். கவலைக்குரிய விடயங்கள். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு விடயத்திலும் ஷேகுமார்கள் சொல்லுகின்ற கருத்தை தட்டிவிடக் கூடாது என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எங்களுடைய எல்லா செயல்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஷேகுமார்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.